வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி வந்துட்டு ஸ்டார் நெக் வந்து நம்ம சென்டரில் கட் பண்ணாமல் 3 டிசைன் பார்க்க போகிறோம். இது 3மே ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட நெக்கோட உயரம் எவ்வளவோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து நம்ம இப்போ ஸ்டார் நெக் கட் பண்ணிடலாம். இப்போது வந்து ப்ளவுஸை விரித்து போட்டு நம்ம வந்து ஒரு தையல் போட்டு திருப்பிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது பிகினர்ஸாக இருக்கவங்க இல்லை வந்துட்டு நீங்கள் அவசரமாக தைச்சி கொடுக்கணும் அப்படின்ற டயத்தில் வந்து இந்த மாதிரி டிசைன் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். வந்து ஒரு தையல் போட்டு திருப்பிடலாம். இப்போ அங்கங்கே கார்னரில் கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. நகத்தில் வச்சு தேய்ச்சி விட்டு எட்ஜிலே தையல் போட்டுடலாம். கரெக்டாக எட்ஜிலே போடுங்க. இது சாரீ ப்ளவுஸ் வந்து ரன்னிங்கு. நம்ம அந்த பார்டர் எடுத்து வச்சு அந்த லைனாக வரும் சாரீ பார்டரில், அந்த இதை எடுத்து வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இதை ஆனால் கண்டே பிடிக்க முடியாது. நம்ம வந்து சென்டரில் வந்து நம்ம ஸ்டார் நெக்கு கட் பண்ணாமல் நேராக கட் பண்ணாமல் நம்ம தச்சுன்றது வந்து கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த பார்டரில் வந்து லைட் ஆரஞ்சு கலர் மாதிரி வரும் சாரியில். அந்த சாரீ கலர் எடுத்திருக்கேன். நம்ம பைப்பிங் வச்சிடலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அப்படியே திருப்பி முன்னாடி வச்சுட்டு ஒரு பக்கம் முன்னாடி வச்சுட்டு அப்படியே திருப்பி நம்ம அந்த தையல் மேலேயே பைப்பிங் பண்ணிட்டு வரலாம். கிராஸ் பீஸ் ரொம்ப இழுக்காதீங்க, லைட்டாக இழுத்து கொடுங்க. அதே மாதிரி இழுக்காமையும் வைக்காதீங்க. அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்பி அந்தந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு திருப்பி கொடுங்க. இப்போ அந்த 3 பக்கமும் நம்ம லைட்டாக கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுட்டா அழகாக உருட்டி தைங்க. நல்லா தூக்கி விட்டு டைட்டாக தைச்சி விடுங்க. அப்போ தான் பிரியாது. அந்த இடத்துல அமுத்தி பிடிச்சிட்டு தைச்சிங்கன்னா அது விலகாமல் இருக்கும் ஒரே மாதிரி. இப்போ ஃபுல்லாக நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். இந்த மாதிரி அழகாக உருட்டி ஒரே மாதிரி தைச்சிட்டு வாங்க. மூணு பக்கமும் நிப்பாட்டி திருப்புங்க. பிசுறு வந்து வெளியில் வரக்கூடாது. வெளியில் வந்துச்சுன்னா அந்த பைப்பிங்கோட திக்னஸ் உங்களுக்கு குறைஞ்சி போயிடும். அதனால் அந்த பிசுறை நல்லா உள்ளே மடக்கி தைச்சிங்கன்னா தான் அந்த திக்னஸ் வரும். இப்போ ரெண்டாக மடித்து சென்டரில் அடையாளப்படுத்துங்க. இப்போ அந்த கார்னருக்கு நேராக கோடு போடுங்க. இப்போ 2 பக்கமும் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ இந்த ப்ளவுஸில் லைனாக கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இதுக்குன்னு நம்ம சாரியில் கட் பண்ணலை, ப்ளவுஸ்லேயே இருந்தது தான். கொஞ்சம் வந்து முன்னாடி கொடுத்துட்டேன். மீதி இருக்கிறத வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இருக்கிறது 4ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம மடித்து இந்த பைப்பிங்க்கு கீழே மடித்து கொடுத்துட்டு வாங்க. இந்த பக்கம் வந்து கொஞ்சம் விட்டே தைங்க. ஏன்னா வந்து நம்ம அடுத்த லைன் வந்து பார்ட்ரு கொடுத்து தைக்க போகிறோம். பார்ட்ரு இல்லை லேஸு எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ அந்த சென்டரில் நிப்பாட்டி அப்படியே திருப்பிடுங்க. அந்த பக்கம் சென்டரில் நம்ம அடையாளப்படுத்தியிருக்கோம், அந்த இடத்துல நிப்பாட்டுங்க. நம்ம இந்த மாதிரி டிசைன் வந்து நிறைய பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து இது சென்டரில் வந்து கட் பண்ணியிருப்போம். இது கட் பண்ணாமல் ஏதாவது வந்து கொஞ்சம் வெயிட்டானவங்களுக்குலாம் நம்ம தைக்கிறப்ப கட் பண்ணி தைக்கிறப்ப சில நேரம் வந்து அந்த இடம் வந்து நம்ம எவ்வளோ தான் டைட்டாக தைச்சா கூட அவங்க டைட்டாக பொறுப்பு பிடுங்கிக்குவோம். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கவங்களுக்குலாம் தைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ தான் நம்ம டைட்டாக போட்டாலும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது டிசைனு. இப்போ அந்த சென்டரில் நிப்பாட்டி அப்படியே திருப்பிக்கலாம். இந்த டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். 450லேருந்து 500 ரூபா வரைக்கும் நம்ம வாங்கலாம். 450 ரூபாயே போதுமான அளவு தான்.
அதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு கடை வச்சுருக்கீங்க அந்த மாதிரினா 500 கூட வாங்கலாம். எல்லாமே ஒரே மாதிரி ஒரு 4 லைன் வரும் உங்களுக்கு. இந்த பக்கம் 4 லைன், இந்த பக்கம் 4 லைன் வரும். ஏன்னா அவ்வளோதான் இருந்துச்சு. இருந்த கிளாத்தை வச்சு நம்ம கரெக்டாக வச்சு தைக்கணுன்றது தான் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், திண்டுக்கல் சமையலே பாருங்கள். பார்த்து சமைச்சு பார்த்துட்டு அதுவும் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம 4 லைன் இந்த பக்கமும் இந்த பக்கமும் கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறமா லேஸ் வைக்கலாம். லேஸு இல்லை இதில் வர பார்டர் எடுத்து வச்சிங்கனாலும் ஓகே தான். இது ப்ளவுஸ் லென்த் நான் கம்மியாக தான் கட் பண்ணேன். அதனால இந்த பக்கம் ஒரு கைக்கு இந்த பக்கம் ஒரு கைக்கு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம லேஸ் வச்சுக்கலாம். இந்த லேஸ் வச்சு இந்த பிசுறெல்லாம் மறைச்சி நம்ம தைச்சிட்டு வர போகிறோம். பைப்பிங்க்கும் இந்த லேஸுக்கும் ஒரு 1/4 இன்ச்சில் பாதி அளவு நான் கேப் விட்றேன். கேப் விட்டு தான் தைக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த கார்னர்கிட்ட ஃப்ளிட்ஸு வச்சுட்டு அப்புறமா திருப்புங்க. இப்போ இந்த 3 பக்கமும் நம்ம ஃப்ளிட்ஸு வச்சு திருப்பிக்கலாம். இந்த உள்ளே இருக்க பிசுறெல்லாம் நம்ம ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி உள்ளே இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஒட்டை பிடிச்சி கட் பண்ணாமல் கொஞ்சம் கிளாத்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஆனால் சில பேர் இதை கட் பண்ணி தான் பண்ணுவாங்க. அந்த டிசைனை நம்ம கட் பண்ணவே சும்மா ஈஸியாக ரொம்ப அழகாக பண்ணிட்டோம். இது எல்லாத்துக்கும் பாசி வச்சதுக்கப்புறமா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சிட்டோம். இப்போ உள்ளே திருப்பி இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப கவனமாக கட் பண்ணணும். ரொம்ப ஒட்டவும் கட் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு அந்த லேஸ் உள்ளே அடங்குற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம முன்னாடி இருந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். ஏன்னா இல்லைன்னா அது ஹெம்மிங் பண்ணணும். நம்ம அப்படியே தையல் போட்டுக்கலாம். இந்த லேஸ் நல்லா பிசுற உள்ளே ஊசி வச்சு நல்லா தள்ளி விட்டுட்டு அப்படியே தைக்க ஆரம்பிக்கலாம். அந்த ஃப்ளிட்ஸ் வச்சுருக்கோம்ல அந்தந்த கார்னருக்கு மட்டும் திருப்பி ஒரு லைன் போட்டுட்டு அப்புறமா மறுபடியும் திருப்புங்க. ஏன்னா இல்லைன்னா அது தூக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு நெக் டிசைன் பண்ணிட்டோம். இது எல்லாத்துக்கும் நம்ம பாசி வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கும் போதே ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் அதோட சாரீ. இதே மாதிரி தான் இருக்கும். அந்த சாரியும் சும்மா ஃபோட்டோக்காக எடுத்திருக்கேன். இப்போ அடுத்த ப்ளவுஸ் நம்ம பார்க்கலாம். இந்த ப்ளவுஸும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸ்டார் நெக்கு தான் நம்ம வைக்கிறோம். எப்பயும் போல் நீங்கள் ஸ்டார் நெக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது உயரம் 10 இன்ச்சு, அகலம் 3 இன்ச்சு. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி போட்டு நம்ம இதுக்கு பைப்பிங்கே இல்லாமல் பண்ண போகிறோம். ஃபுல்லாக ஒரு தையல் போட்டு திருப்பி எடுத்துக்கோங்க. போட்டு இந்த ஊசிலாம் அங்கங்கே இருக்க ஊசியெல்லாம் எடுத்துடுங்க. அந்த 3 கார்னர்லேயும் கட் பண்ணி விட்டுறலாம். அங்கங்கே கட் பண்ணி விட்டு நல்லா நெகத்தை வச்சு தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டு திருப்பி எட்ஜிலே தையல் போடுங்க. ஆனால் இந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி தைங்க. இந்த கார்னருக்கு நேராகவும் அந்த கார்னருக்கு நேராகவும் நம்ம கோடு போட்டுக்கலாம், சென்டர் அடையாளப்படுத்தி. இப்போ இதில் பார்டர் லைன் நிறைய கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் எடுத்து நம்ம இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு 2ஆக மடித்து நான் ஒரு தையல் போடுறேன். இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒட்டை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இருக்கிறத நம்ம திருப்பிடலாம்.
திருப்பிட்டா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீட்டாக வந்துடும். இப்போ வந்து கரெக்டாக நம்ம அந்த கார்னர்லேருந்து மேலே தள்ளி வைங்க. ஏன்னா வந்து நம்ம மறுபடியும் ஒரு லைன் கொடுக்குறப்ப அந்த தையல் பகுதியெலாம் நம்ம மறைஞ்சு உள்ளே போகணும். அதுக்காக வந்து தள்ளி வச்சே கொடுங்க. இப்போ இந்த மாதிரி அங்கே மேலேருந்து கீழே ஒரு லைனும், அதே மாதிரி கீழேருந்து மேலே ஒரு லைனும் கொடுத்துட்டு வாங்க. இது வந்து ஒரு செக்குடு டிசைன் மாதிரி வரும். அதுக்கடுத்து வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கீழே இறக்கி வைக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கீழே இறக்கி வைங்க. அதே மாதிரி கீழேயும். பார்டர் நிறைய இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் இதுக்கு 400 to 450 வாங்கலாம். கடை வச்சுருக்கவங்களா இருந்தால் 500 ரூபா கூட வாங்கலாம். இப்போ லாஸ்ட் வரைக்கும் நம்ம வச்சிடலாம். நான் சொல்கிறது வந்து அந்த ரேட்டு வந்து லைனிங்கு, தையக்கூலி எல்லாம் சேர்த்து. உங்களுக்கு அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ கீழே ஒரு லைன் கொடுத்துட்டு இப்போ இந்த சைடில் 2 பக்கமும் பட்டையாக பார்டர் கொடுத்துடலாம். அதில் வர்றதே நம்ம வந்து 2ஆக கட் பண்ணி ஒரு ஓரமாக மடித்து இப்படியே அழகாக கொடுத்துட்டு வாங்க. இப்போ இந்த ஓரம் இதெல்லாம் மடித்து விட்டு அப்படியே ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ ஒரு பக்கம் கொடுத்துட்டோம், இன்னொரு பக்கமும் நம்ம பார்டர் கொடுத்துடலாம். பாருங்கள், இந்த டிசைன்ஸ் வந்து ரொம்ப அழகாக நம்ம செக்குடு டிசைன் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாக பாசியும் வச்சுக்கலாம். பாசி வச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். முன்னாடி வந்து ப்ளைனாக இருக்கும் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு 3 லைன் நம்ம கொடுத்துடலாம் சன்னலைஸ் வச்சு. அந்த பார்ட்ரு வந்து பின்னாடி செக்குடு டிசைனுக்கு நம்ம கொடுத்தோம் இல்லையா, அந்த இதுவே வச்சு நம்ம முன்னாடி ஒரு 2-3 லைன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துக்கலாம். சும்மா நேராக கொடுத்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி குறுக்க டிசைன் கொடுத்தாலும் சரி. கொடுத்துட்டு அப்படியே நம்ம ஹெம்மிங் பண்ணுறதுக்கு நம்ம அடித்து விட்டுறலாம். ஹெம்மிங் பண்ணாலும் ஓகே தான், இல்லை எட்ஜில் ஒரு தையல் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் கூட ஹெம்மிங் பண்ணிக்கலாம். நான் போடுற மாதிரி எட்ஜில் கூட போட்டுட்டு உள்பக்கமாக ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. இப்போ நாட்டு இருந்து அதிலே அடிச்சுக்கலாம். கிராஸ் பீஸ் அடித்து திருப்பி நான் முறுக்குறேன். இப்போ முக்கோணமாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த பார்டரவே ஒரு 2 லைன் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த உள்ளே இருக்க ஓரத்தையில் எல்லாத்தையும் எடுத்து விட்டுறலாம். இப்போ வந்து இந்த முக்கோண ஷேப் வந்து நான் அடிக்கிறேன். ஒரு 4 இல்லைன்னா 3 அடித்து எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு கீழே இந்த டிசைன்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு 2 தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் எப்பயும் தைக்கிற மாதிரி நம்ம நாட்டு தைச்சிடலாம். திருப்பி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ப்ளவுஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஃபுல்லாக பாசி வச்சாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ப்ளவுஸ் பார்க்கலாம். இப்போ பேக் சைடு வந்து உங்களுக்கு எவ்வளோ உயரமாக எடுத்துக்கோங்க. அகலம் வந்து நான் 2.25 வச்சுருக்கேன். கீழே இருந்து 1.25 வச்சுருக்கேன். இப்போ ஸ்டார் நெக் போட்டுக்கலாம். 9.5 இன்ச்சு நெக்கோட உயரம். இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்து நம்ம எப்பயும் போல் அடித்து திருப்பிடுங்க. அங்கங்கே கட் பண்ணி விட்டுடலாம்.
கட் பண்ணி விட்டுட்டு நல்ல எச்சிலே தையல் போடுங்க. போட்டுட்டு நான் சாரீ கலர் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன், சில்க் காட்டன். இதை வச்சு நம்ம பைப்பிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிராஸ் கொடுக்கும்போது கரெக்டாக வச்சு கொடுங்க. கைக்கு ஃபர்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இப்போ வந்து எப்போமெல்லாம் அடிப்பக்கம் நம்ம கிராஸ் பீஸ் வச்சு மேலே வந்து ப்ளவுஸ் பீஸ் வச்சு நம்ம பைப்பிங் கொடுத்துக்கலாம். இதுவுமே கட் பண்ணாமே ரொம்ப அழகாக ஒரு டிசைனு, கேன்வாஸ் தேவையில்லை, ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா அழகாக உருட்டி அந்த பிசுறெல்லாம் உள்ளே போனால் தான் உங்களுக்கு வந்து உருட்டு அழகாக வரும் பைப்பிங்கு. அந்த பிசுறு லைட்டாக ஒரு பக்கம் வெளியில் வந்துருச்சுனால அந்த பைப்பிங்கோட அந்த திக்னஸ் வந்து குறைஞ்சிரும். அதனால் நல்லா உருட்டி அடியில் நல்லா அந்த இது கிராஸ் பீஸ் நல்லா அடி வரைக்கும் போயிருக்கான்றதை பார்த்துட்டு தைங்க. எங்கேயுமே பிசுறு வெளியில் வரக்கூடாது. இப்போ அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்பி நம்ம தைச்சிக்கலாம். இப்போ ஸ்டார் நெக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த வி அடிச்சுக்கலாம். வி ஷேப்பில் இந்த டிசைன் அடிச்சுக்கலாம். நிறைய பண்ணிக்கோங்க. இது குட்டி குட்டியாக தான் பண்ணுறேன். 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு அந்தளவு போதும், ரொம்ப வேணாம். இது கரெக்டாக பைப்பிங் பார்த்து இப்போ அந்த கார்னர் வரப்போ இப்படி திருப்பிக்கோங்க. அதே மாதிரி அந்தந்த கார்னர் வரப்போ இந்த பக்கம் திருப்பிக்கோங்க நிப்பாட்டி. நிப்பாட்டி திருப்புங்க. அதே மாதிரி இங்கேயும் நிப்பாட்டி திருப்புங்க. இப்போ இது உங்களுக்கு முன்னாடி வரைக்கும் வேணும்னா முன்னாடி வரைக்கும் வச்சுக்கலாம். அப்படி இல்லை ஷோல்டர் வரைக்கும் போதுன்னா ஷோல்டர் வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பார்டர் எடுத்துக்கலாம். இந்த ஓரங்கள்லாம் கட் பண்ணிக்கோங்க. இதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். 2ஆக கட் பண்ணி ஓரத்தில் மடிச்சிருச்சுருங்க, 2 ஓரத்துலேயும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு அந்த அகலம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பீஸ் அகலம் வேணுன்றதை பார்த்துட்டு அது கொஞ்சம் தள்ளி நம்ம அந்த பார்டரை வச்சுட்டு வரலாம். ரொம்ப பட்டையாக கொடுக்காதீங்க, நல்லா இருக்காது. இந்தளவுக்கு இந்த 1 இன்ச் அகலம் உள்ள அளவே போதுமானது. இப்போ அந்தந்த கார்னர்கிட்ட நம்ம ஸ்டார் நெக்குக்கு மடிப்பு கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படியே திருப்பிக்கோங்க. அந்த வாக்கில் திருப்பி இங்கிட்டு மடிப்பு கொடுக்கணும். நான் முன்னாடி வரைக்கும் கொடுத்துருக்கேன். முன்னாடி வரைக்குமே இந்த பார்டர் கொடுக்க போகிறேன். இப்போ இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இந்த ஃபிட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக திருப்பி திருப்பி 3 பக்கமும் தைச்சி விட்ருங்க. இந்த கீழே ரவுண்டில் வரப்பெல்லாம் அங்கங்கே குட்டி குட்டியாக ஃப்ளிட்ஸ் வச்சுக்கோங்க.
அப்போ தான் வந்து சரியாக வரும். பாருங்கள் ரொம்ப அழகாக பண்ணியாச்சு. அந்த கீழேருந்து லென்த்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதுக்கு கோவை வடிவம் ஒன்று கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அதுக்கு கீழே எவ்வளோ உயரம் வருதுன்றதை பார்த்துக்குங்க. இப்போ வந்து முக்கோண சிப்பு வந்து நிறையா ரெடி பண்ணிக்கலாம். வச்சு ஒரு சென்டரில் வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த கோவை வடிவம் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு சுற்றிலும் கட் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி அழகாக வந்துடும். இதுக்கு பைப்பிங் கொடுத்துடலாம். ஒரு ஓரத்தில் தைச்சி விட்டு நான் அடுத்த பைப்பிங் கொடுக்குறேன். இப்போ நல்லா மடக்கி சுற்றிலும் நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். பைப்பிங் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க பிசுரை கூட கட் பண்ணி விட்டு நம்ம வந்து சரியாக வச்சு தைச்சிடலாம். வச்சு தைச்சிட்டு இது எல்லாத்துக்கும் சில்வர் கலரில் நான் பாசி வைக்கிறேன். சில்வர் கலரில் எல்லாத்துக்கும் பாசி கொடுத்துருங்க. இப்போ வந்து இங்கே நான் ஆரஞ்சு கலருக்கு ஒன்று, கீழே ப்ளூ கலருக்கு ஒன்று. ஏன்னா நமக்கு வந்து இது வந்து 2 டிசைனாக தெரியும். அதனால 2 பக்கமுமே நான் பாசி லைன் கொடுத்துருக்கேன். இதான் சாரீ, இதான் ப்ளவுஸு. கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ் டிசைன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளாக கேட்குற கஸ்டமருக்கு இந்த மாதிரி நீங்களும் சிம்பிளாக தைச்சி கொடுத்து அசத்துங்க. நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.